டெல்லியில் உள்ள மக்கள் பாஜகவை விரும்புகின்றனர், அதனால் அக்கட்சியை தேர்ந்தெடுத்துள்ளனர் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சேலம் ஓமலூரில் உள்ள அதிமுக புறநகர் மாவட்ட கழக கட்சி அலுவலகத்தில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்தார். டெல்லி சட்டமன்ற தேர்தல் முடிவு குறித்து பேசிய அவர், டெல்லியில் உள்ள மக்கள் பாஜகவை விரும்புவதால் அக்கட்சியை வெற்றி பெற செய்துள்ளனர் என்று குறிப்பிட்டார். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் திமுக பெற்ற வெற்றி போலியானது என்றும் அவர் தெரிவித்தார். வரும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வலிமையான கூட்டணி அமைத்து மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்று எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கை தெரிவித்தார். இது வெற்றி இல்லையே, போலி வெற்றி. அந்த போலி வெற்றி கூட அங்க இருக்கிற வாக்காளர் ஓட்டுகளை வீல திமுக போட்டாங்க. எங்கள் கட்சி நிர்வாகிகள் ஓட்ட பல ஓட்டை அவிலே போட்டாங்க. என் ஓட்டு போட போகல. கடைசியில் பார்த்தா எங்களுடைய முக்கிய பொறுப்பாளர் ஓட்டையே திமுககாரர் பதிவு செஞ்சுருக்கிறாங்க. டெல்லியில் பாஜக வெற்றி பெற்றிருந்தா அங்கே இருக்கிற மக்களை விரும்புகிறாங்க, அவர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. மக்கள் மீது அக்கறை இல்லாமல் நாடாளுமன்ற தேர்தல் வெற்றி பெற்ற என்ற ஒரு மமதியில் இந்தியா கூட்டணி இருக்குதா இல்லையாங்கிறதே சந்தேகமாக இருக்குது. இப்போ இந்த தேர்தல் மூலமாக இன்னைக்கு அந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சி வாங்கிய ஓட்டுகளை பார்க்கின்ற பொழுது மிக மிக ஒரு மோசமான நிலைக்கு காங்கிரஸ் தள்ளப்பட்டிருக்கின்றது. இன்னைக்கு இங்க இருக்கிறவங்க தான் இந்தியா கூட்டணி தூக்கி பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. மற்ற மாநிலத்தில் இருக்கிறவங்க எல்லாம் நாடாளுமன்ற தேர்தலுக்கு தான் அது பொருந்துட்டாங்க. மேற்கு வங்க முதலமைச்சராகட்டும், இன்றைக்கு அந்த இந்தியா கூட்டணியில் அங்கமைக்கின்ற கட்சிகள்லாம் நாடாளுமன்றத்துக்கு தான் அது பொருந்தும், சட்டமன்றத்துக்கு பொருந்தாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா அந்த இந்தியா கூட்டணி எப்படி ஒற்றுமையா இருந்து செயல்பட்டு அது வெற்றி பெற முடியும்? அதனால அந்த வாய்ப்பே இந்தியா கூட்டணிக்கு இனி அந்த வாய்ப்பு இல்லை என்று நான் நம்புகிறேன்.